ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முடக்கத்தான் இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே வதக்கிட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த முடக்கத்தான் இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முடக்கத்தான் துவையல் ரெடி ஆகிடுங்க. இந்த முடக்கத்தான் கீரையில் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், புரதச்சத்து போன்ற சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 முறை முடக்கத்தானே நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி படிப்படியாக குறைங்க. முடக்கத்தான் கீரையோட இலைகளை அரைச்சி அடி வயிற்றில் தடவிட்டு வந்தோம். கர்ப்ப காலத்தில் கருப்பையில் இருக்கிற அழுக்குகள் முழுமையாக வெளியேறும். அது மட்டும் இல்லைங்க, புத்துநோய் செல்கள் பரவுவதை தடுக்கவும் முடக்கத்தான் கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ கீரையை அரைச்சிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வச்சு தாளித்து போட்டுங்க. சூப்பரான முடக்கத்தான் துவையல் ரெடி ஆயிடுச்சு.